அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காஞ்சிபுரம் மாநகராட்சி திமுக வர்த்தக அணி நிர்வாகி மகன் தீவேஷிடமிருந்து செல்போனை இளைஞர்கள் பறிக்க முயன்றிருக்கிறார்கள். புறநகர் மின்சார ரயிலில் தீவேஷ் சென்ற நிலையில் அவரிடமிருந்து செல்போனானது பறிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முழு விவரங்களோடு செய்தியாளர் சுதாகர் இணைப்பில் இருக்கிறார். சுதாகர், கூடுதல் விவரம் என்ன? வணக்கம். ரயில் பயணத்தின் போது தன்னிடமிருந்து செல்போனை பறிக்க முயன்ற கொள்ளையர்கள் நிலை தடுமாறி கீழே விழுந்து இளைஞர் படுகாயம் அடைந்திருக்கிறார். குறிப்பாக காஞ்சிபுரத்தை சேர்ந்த தனியார் ஐடி ஊழியர் தனது தாயாருக்கு பிறந்தநாள் சர்ப்ரைஸ் கொடுத்துவிட்டு சென்னையை நோக்கி ரயிலில் சென்று கொண்டிருக்கும் போது செல்போன் கொள்ளையர்கள் பரனூர் சிங்கப்பெருமாள் கோயிலிடையே செல்போனை கொள்ளையடித்த போது நிலை தடுமாறி கீழே விழுந்த நிலையில் இளைஞருக்கு பலத்த காயங்களுடன் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். காஞ்சிபுரம் மாநகராட்சி 3வது வார்டு அப்பாராவ் தெரு பகுதியைச் சேர்ந்த வரதராஜன். இவர் திமுகவின் வர்த்தக அணி துணை அமைப்பாளராக பொறுப்பில் வகித்து வருகிறார். இவருடைய மகன் திவேஷ் வயது 25 வயதுடையவர். பட்டதாரியான இவர் தனியார் ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். நேற்று இவருடைய தாயாருக்கு பிறந்தநாளை கொண்டாடுவதற்காக மறைமலைநகர் பகுதியில் இருந்து காஞ்சிபுரம் வந்து தாயார் பிறந்தநாளை கொண்டாடிவிட்டு ரயில் மூலம் சென்னை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது பரனூர் பகுதியில் திவேஷ் கையில் செல்போனை வைத்துக் கொண்டு பார்த்து வந்துள்ளார். இதனை அறிந்த செல்போன் கொள்ளையர்கள் செல்போனை பிடுங்கியுள்ளனர். எதிர்பாராத விதமாக திவேஷ் கீழே விழுந்து தலை மற்றும் முதுகு தண்டு உட்பட பல்வேறு இடங்களில் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. இதனை கண்ட சக பயணி ஒருவர் கொடுத்த தகவலின் பெயரில் காயமடைந்தவரை மீட்டு SRM தனியார் மருத்துவமனையில் தற்போது சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு அறுவை சிகிச்சையும் நடைபெற்றுள்ளது. மேலும் ஆபத்தான நிலையில் திவேஷ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது குறித்து ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சுதாகர்.